அதுவும் இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் வந்ததற்கு பின்னால் கலாச்சாரத்தின் சீரழிவு உச்சகட்டத்தில் போய் இருக்கிறது இல்லையா? சோ இதுல இஸ்லாத்துல ஆண்கள் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சரியா பின்பற்றாங்க என்கின்ற நிறைய வீடுகளை பார்க்கிறோம். அதனால பெண்களே அதிகமாக கலாச்சாரத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் என்ற அழகான எதிர்பார்த்த பட்டிமன்றம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களா பெண்களா? நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி நடுவராக பெருங்குடி மஸ்ஜிதுர் ரஹ்மான் மஸ்ஜிதுடைய தலைமை இமாமும் அது முஅல்லிம் ஹஜ் சர்வீஸின் நிறுவனருமான ஹாஜா வஹீதீன் முன்பை ஹஜ்ரத் அவர்கள் நடத்துவார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. அகிலங்களின் அதிபதி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள்கொடை அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இதயம் கனிந்த ஸலாத்தும் ஸலாமும் நம் அனைவரின் சார்பாக என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல் ஆலமீன். அழகிய இந்த நன்னாளிலே, சிறப்பான பொழுதிலே, சிறப்பிற்குரிய மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அழகான முன்மாதிரியாய் ஒரு மக்தப் மதரசாவினுடைய விழா ஒன்று, ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு ஆண்டு விழா இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய முக்கியமான அவையை சந்தித்திருக்கிறது. நேரம் சுருக்கமாக இருப்பதினால் விரைவாக இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிக்குள் சென்று விடலாம். ஒரு சிறிய பட்டிமன்றம், ஒரு அணியில் 2 நபர்கள். பட்டிமன்றத்தின் தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களா பெண்களா? இதற்கு முன்னால் ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. ஒரு ஷைத்தான் வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு அழகான நாடக நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறியது. அதிலேயே கலாச்சாரத்தினுடைய சீரழிவு என்ன என்பதை, அழகான சித்தாந்தத்தை சிறப்பான செயல்கள் மூலமாக மாணவர்கள் மாணவியர்கள் மக்தப் அல் உஸ்வத்துல் ஹசனாவின் சார்பாக நல்ல முறையிலே இங்கு நடத்தி காண்பித்தார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக பின்வரக்கூடிய மக்கள் இது போன்ற தவறுகளோ ஷைத்தானினுடைய பிடிகளிலோ மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக மக்களுக்கு ஒரு அழகான விழிப்புணர்வை ஏற்படுத்தி தந்தது. வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோக்களின் சில துணுக்குகளை ஆங்காங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தளத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உபைதுல்லா ஹஜ்ரத்திடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில இடங்களில் வீடியோ எடுக்கிறாங்க, அது அதோடு முடிஞ்சு க்ளோஸ் ஆயிரும். அதை எடுத்து பயன்பாட்டுக்கு வரணும்னா மக்களுக்கு தெரியணும் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அழகான முறையில் சிறிய குழந்தைகளுக்கு எந்த அடிப்படையில் சொல்லணுமோ அந்த அழகான ஒரு முறையை கையாண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மன்றத்திற்கு, சிறப்பிற்குரிய இந்த மக்தப் மதரசாவின் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற எங்களுடைய ஆசான், தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய முக்கிய பொறுப்புதாரியும் அனைத்து மதரசாக்களினுடைய பொறுப்புதாரியும் மற்றும் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முதன்மை பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய
ஹசரத் கிப்லா மௌலானா ஏ அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள். எனக்கு முன்னால் மாணவர்கள் அமர்ந்திருப்பதை போன்று ஹசரத்துக்கு முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். ஹசரத் அவர்களுடைய சிறப்பான பயான் ஒன்று இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிற. அபூதர்தா ஹசரத் மேலே வர சொல்லுங்க, அங்கே நிற்கிறாங்க பாருங்க, முக்கியமான ஆள் அவங்க. அபூதர்தா மன்பி ஹசரத் வாங்க, கரீம் நகர் இமாம். பரவாயில்ல வாங்க, நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க. ஆலிம்களை வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஹசரத், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை, ஃப்ரெண்ட்லி அந்த உட்காந்து சொல்லுங்க, வர சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், விஷயத்திற்கு வந்து விடுவோம். கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது யார்? அல்லாஹுடைய ரசூலுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது யார்? ஆண்களா பெண்களா? வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹும் ரசூலும் எதை கொண்டு வருகிறார்களோ, எதை செய்யச் சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார்களோ, திறன்பட சரியாக அவைகளை நேர்த்தியாக செய்து விடுவது என்பது அழகான ஒரு சுன்னத், இஸ்லாமிய கலாச்சாரம். பொதுவாக கலாச்சாரம்ங்கிறது நமக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே நிறைய பேருக்கு இப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரமே கிடையாது, உங்களுக்கு தெரியும். அதுவும் தாய்மார்கள் கவனித்து இருக்கிறார்கள். தாய்மார்கள் சொல்வார்கள், நம்ம ஊரில் இப்படி ட்ரெஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்த்துருக்குறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறது உண்டு. இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி தான் போடுறாங்களோ என்று தெரியலையே என்று பார்க்கிறது உண்டு. அதாவது இரவு நேரத்தை எல்லாம் தொலைத்து, பகல் நேரத்தை எல்லாம் தொலைத்து விட்டு இரவு நேரத்தை ஏதோ பகலை போன்று கலாச்சார சீரழிவை மேற்கோள் காட்டுகின்ற அளவிற்கு நாம வாழக்கூடிய இந்த ஈசிஆர் பகுதி இன்னைக்கு முதல் எழுத்துல இருக்கு, முதல் வரியில இருக்கு இல்லையா? கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை இந்த சாலையில கொஞ்சம் போய் வெளியே நின்று பார்த்தால் தெரியும். ஒரு ஆண் பெண்ணாகவும் ஒரு பெண் ஆணாகவும் மாறி போய் இருக்கிற அவல நிலையிலே இன்றைய உலகம் தள்ளப்பட்டு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அழகான ஒரு தலைப்பின் கீழ் இது வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஆண் பெண்ணை போன்றோ ஒரு பெண் ஆணை போன்றோ காட்சியளித்தால், உருவகப்படுத்தி கொண்டால், தன்மையை மாற்றிக்கொண்டால் அவரை நான் சபிக்கிறேன் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நீங்கள் வெறும் ஒரு ஆண் பெண்ணை போன்று பெண் ஆணை போன்று என்று நினைப்பதை வெறும் ஆடையை மட்டும் நினைக்க கூடாது. ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளை வந்து பேண்ட் ஷர்ட் போட்டா அல்லது ஒரு ஆண் வந்து அவர்களை போன்று சுடிதர்களை போடுறது, ஸ்கார்ஃப்களை போடுறது மட்டுமல்ல, கேளிக்கைகள்ல இன்னைக்கு நிமிகிரி பண்றாங்க பார்த்திருக்கீங்களா? குரலை வந்து பெண் பிள்ளை குரல் மாதிரி பேசுறது, பெண்கள் வந்து ஆண் குரலை போன்று பேசுவது, அதுவும் இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் வந்ததற்கு பின்னால் கலாச்சாரத்தின் சீரழிவு உச்சகட்டத்தில் போய் இருக்கிறது இல்லையா? ஸோ இதுல இஸ்லாத்தில் ஆண்கள் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சரியா பின்பற்றாங்க என்கின்ற அணியில் முகமது யூசுப், சாரா ஃபாத்திமா 2 பேர் இருக்கு. முகமது யூசுப் மட்டுமா? எத்தனை பேர் இதை எங்க எழுதிருக்கீங்க? முகமது 2 பேரா? ஒரு அணியா? ஆண்கள் என்கிற அணியில் ஆண்கள் தான் என்கின்ற வாதத்தை முன்வைப்பதற்கு முகமது யூசுப் அவர்களும் ஷாஹிர் அவர்களும் வருகிறார்கள். உபைதுல்லாஹுடைய மகனார் தான். இல்லை இல்லை, ஆண்கள்லாம் அப்படியெல்லாம் பின்பற்றது இல்லை. இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் அவங்களாம் தொப்பியெல்லாம் போடுறது இல்லை, தாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிடையாது, இடுப்பு கீழே தான் இருக்கு, முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இல்லை இல்லை, கலாச்சாரத்தை சரியா பின்பற்றுறது பெண்கள் தான், நாங்கள் தான் நல்ல முறையில் பின்பற்றுறோம், எங்கள்கிட்ட தான் எல்லா விஷயங்களும் மாற்றம் இல்லாமல் இன்னமும் அந்த சுன்னத்தை நாங்கள் பேணி நடக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையை பேசுவதற்காக பெண்களே என்ற அணியின் கீழே சாரா ஃபாத்திமா, தன்சீமா ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிற்குரிய இந்த பட்டிமன்றத்தை பயனுள்ளதாகவே அல்லாஹ் அமைத்து தந்தருள் புரிவானாக. ஆரம்பமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களே என்ற அணிக்கு மதிப்பெண் சேர்ப்பதற்காக முகமது யூசுப் அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பின்பற்றிய நடுவர் அவர்களே, எதிர்கணியில் இருக்கும் சகோதரிகளே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். கலாச்சாரம் என்றால் என்ன? நம்முடைய பழக்கம் விளக்கம் தான் கலாச்சாரம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நம்முடைய ரசூல் எடை கொண்டு வந்தார்களோ அதை பற்றி பிடிக்க வேண்டும், எடை தவிர்த்தாரோ அதை தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்முடைய நபி மூலம் எடை செய்ய வேண்டும், எடை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியுள்ளானோ அதுதான் கலாச்சாரம். கலாச்சாரத்தின் அடிப்படை மரபு, மரபின் அடிப்படை அறம், அறம் என்றால் அன்பு, அன்பு என்றால் அம்மா தானே நடுவர்களே. ஆனால் இப்போ இருக்கிற அம்மா கிட்ட எங்க அன்பு இருக்கு? கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் தானே இருக்கு. இந்த கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவர் யாரு? நபிமார்கள். அந்த நபிமார்களும் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. இந்த கலாச்சாரத்தை வளர்த்தது யாரு? அதுவும் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. எப்பொழுதெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு பிரச்சனை வருகின்றதோ அப்போதெல்லாம் நபியுடன் சேர்ந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மார்க்கத்தை வளர்த்ததும் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. அடுத்ததாக நபி அவர்களுக்கு வஹி வரும்போது அதை எழுதக்கூடிய காத்திபுகள் 23 சஹாபாக்கள், இவர்களும் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. குர்ஆனுக்கு அடுத்ததாக உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையால் ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்ததும் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. அதிலும் குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். தொழுகைக்காக பாங் சொல்லுவதும் ஆண்கள் தானே, அல்லாஹ் பாடையில் உயிர்ப்பிப்பதும் ஆண்கள் தானே, ஹதீஸ் எழுதியதும் ஆண்கள் தானே, குர்ஆன் எழுதியதும் ஆண்கள் தானே, இவ்விரண்டின் அடிப்படையில் மார்க்க சட்டத்தை ஏற்றி வச்சதும் ஆண்கள் தானே. குடும்ப மார்க்க சட்டத்தை கடன் பிடிப்பதும் ஆண்கள் தான் நடுவர்களே. ஆனால் இந்த பெண்கள் இருக்கிறார்களே, மாப்பிள்ளையை தேர்வு செய்யும் போதே இந்த குடும்பத்தை பிரிச்சிடுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? கேளுங்க, சொல்லுங்க. திருமணத்திற்கு முன் லக்கேஜ் இல்லாத மாப்பிள்ளை வேணும் என்று கேட்குறாங்க. அவர்கள் லக்கேஜ் என்று சொல்றதே கணவனின் தாய் தந்தை தான் நடுவர்களே. அது சரி. ஆகவே இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகமாக பின்பற்றுவது ஆண்களே ஆண்களே என்று நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சுருக்கமாக இருந்தாலும் சரியான கேள்வியை கேட்டுவிட்டு வந்திருக்கிறார். லக்கேஜ் இல்லாமல் வாங்கோ, மாப்பிள்ளை மாறுவோம் அப்படின்னு பெண்கள் அழைக்கிறாங்க. பெரியவர்களுக்கு எந்த அளவிலும் இவங்க மதிப்பு கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரி இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் முழுக்க முழுக்க மாற்றம். நபிமொழியை எல்லாம் அதிகமாக அறிவித்தது, வஹியை அறிவித்தக்கூடிய வரிசைகளில் ஆண்கள் தானே இருக்கிறார்கள். வாதங்களை மிகச்சிறப்பான முறையில் கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கிறார். இல்லை இல்லை, யூசுப் சொல்வதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது பெண்கள் தான். நாங்கள் லக்கேஜெல்லாம் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. எங்களை இவங்க தொந்தரவுப்படுத்தாம நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வச்சாலே போதும், எங்களை சரியாக இவங்களை நடத்திட்டாலே போதும் என்ற அணிக்கு கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது பெண்களே என்ற அணிக்கு வாதிடுவதற்காக சாரா ஃபாத்திமா அவர்கள் பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பெண்கள்தான். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது பெண்கள்தான். பட்டிமன்றத்தை அழகாக நடித்து கொண்டு வருகிற நடுவர் அவர்களே, எதற்கெடுத்தாலும் ஆண்கள் ஆண்கள் என்று பேசிவிட்டு வீட்டுக்கு தானே போகிறோம். அழகாக ஆடை அணிந்துள்ளார்கள். அதை துவைத்து அயன் செய்தது யார்? பெண்கள் தானே. அழகு என்றால் என்ன? சிரிப்பு. அழகுன்னு சொன்னோடனே சிரிக்கிறாங்க பாருங்க, அவங்கள சொல்லலை. கலாச்சார ஆடையை கூட அழகுபடுத்தியது பெண்கள் தானே நடுவர் அவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் தங்களுடைய சொத்தை முழுவதையும் கொடுத்தார்கள். அது தியாகம் இல்லையா? மரணிக்கும் நேரத்தில் கூட உடன் துணிக்கு கஷ்டப்பட்டது சரித்திரத்தில் இடம் பிடித்துள்ளது. ஆனால் ஏதோ தலைப்பு கொடுத்து விட்டார்கள். பேசணும் என்பதற்காக பெண்கள் தியாகத்தையே மறைக்க பார்க்கிறாங்க. எதிரணியில் உள்ளவர்கள் சொன்னாங்க, அம்மா கிட்ட அன்பு எங்கே இருக்கு? ஆண்ட்ராய்ட் ஃபோன் தானே இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஸ்கூல் ஹோம்ஒர்க் ஃபோனில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அம்மா கண்டித்தால் அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. குரானை ஒன்று சேர்த்ததான் என்றால் அதற்கு மூல காரணம் கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண் தானே நடுவர் அவர்களே. வீட்டில் ஒரு பொருள் துளைந்து விட்டால் உடனடியாக வீட்டில் உள்ள பெண்கள் கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க தான் பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹின் தாயாரின் முயற்சியில் தான் மார்க்க அறிவை பெற்றார். அதேபோல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹின் தாயாரின் முயற்சியில் தான் இத்தனை ஹதீஸை எழுதினாங்க. இன்னும் குழந்தைகளை மதரசாவிற்கு அனுப்புவது பெண்கள் தானே நடுவர் அவர்களே. சரி. நபியுடைய முக்கிய சுன்னத்து விருந்தோம்பல். விருந்தாளிகளை உபசரித்து அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பது பெண்கள் தானே நடுவர் அவர்களே. எனவே இஸ்லாம் கலாச்சாரத்தை பின்பற்றுவது பெண்கள் தான். நீங்களும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கவனித்து நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை. நல்ல வேளை வீட்டில் கூற்று வரல. சாப்பாடு பட்டிமன்றம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். காலையில் சுப்புகுல இருந்து இரவு துயில் கொள்கின்ற வரைக்கும் பெண்கள்தான் ஒரு வீட்டில் மார்க்கம் நிலை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். நம்மால் நல்லா உறங்கி கொண்டு இருப்பார். நைட்டு முழுக்க அந்த அம்மாவை தூங்க விடாமல் அந்த அம்மாவே எல்லாம் முடிச்சுட்டு தான் படுக்கும். இவர் அதுக்கப்புறம் தான் இவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அதற்கு பின்னால் அது ஒரு 2 மணி 1:30 மணிக்கு பின்னால், ஏன்னா தூங்கி முழிச்சு காலையில் எழுஞ்சி இந்த மதரசாவுக்காக அனுப்பி வச்சு அதையெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஸ்கூல் வேன் வருவான். அதுவும் சென்னை சொல்லவே தேவையில்லை, ரொம்ப மோசமான ஒரு நிலைப்பாடு. அதற்கு பின்னால் இவர் ரெடி ஆவார். எல்லாத்தையும் சரியான முறையில் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வீடு நடக்கிறதுனா ஒரு பெண்மணி தான் காரணமாக இருக்கிறாள். அவள் இருப்பதினால்தான், அவர்களுடைய செயல்களால் தான் பிள்ளைகள் மதரசாவிற்கு வருகிறது. பெண்கள் தான் ஆடையை மிகச்சிறப்பான முறையிலே அது உண்மைதான். நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஒரு இடத்துல முஸ்லிம் கூட்டம் என்று வந்துவிட்டால் இன்று எல்லாம் தொப்பி எல்லாம் காணாமல் போய்விட்டது. தாடிகளுக்கு பஞ்சம் இல்லை. தொப்பிக்கு பல சட்டங்கள் பேச ஆரம்பிச்சிட்டார்கள். என்னென்னமோ வாங்க முடியும், தொப்பி மட்டும் வாங்க முடியாது இல்லையா? நம்மள நிறைய பேர்கிட்ட அந்த பழக்க வழக்கம் இருக்குது. ஒரு காலத்தில் தொப்பி என்பது மிக முக்கியமான அம்சமாக இடம்பெற்று இருந்தது. ஹசரத் உபைதுல் ஹசரத் அவங்களுடைய தகப்பனாருடைய சகோதரர் தான் நிசாமுதீன் ஹசரத் மன்பை பெருந்தகி மருஹூம் நவ்வர் அல்லாஹ் மருக்கதா. ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு நபர், ஒரு இமாம். புரஷேவாக்கத்திலே தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஜும்மாவுடைய தொழுகையில் நான் பின்னால் மஸ்பூக்காக இருக்கும் பொழுது நடைபெற்றது. அந்த காலங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. ஆண்கள்கிட்ட அப்படி திரும்பி பார்ப்பாங்க. சஃபுல ஒரு 5வது சஃபுல ஒரே ஒரு தலை மட்டும் திறந்துருக்கும், தலை இருக்காது. மற்ற எல்லா இடத்துலையும் தொப்பியாக இருக்கும். கையை காமிச்சிடுவாங்க, தொப்பி போட சொல்லுங்க, தொப்பி போட்டால் தான் நான் தக்பீர் கேட்டுவேன்னுவாங்க இமாம் சொன்ன வார்த்தை அது. மர்ஹூம் ஹசரத் பெருந்தகை அவர்கள் சொன்ன வார்த்தை. அஜத்திட்ட யாரும் பேச முடியாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கர்ச்சீஃப் அப்படி உருவி நல்ல தலையில இருக்க ஒரு கெட்டு விட்ட பிறகுதான் ஹசரத் என்ன செய்வாங்க, அல்லாஹு அக்பர் தக்பீரே கெட்டுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. முஸ்லீம் பெண்களாக இருக்கிற நாங்கள் எங்க வந்தாலும் எங்க புர்காவோட தான் நாங்க வர்றோம். நாங்க புர்காவோட வரணும்.
நாங்க ஸ்கார்ஃப் போட்டு வரணும், நாங்க முகத்தை மூடிட்டு வரணும், நாங்க அந்த இடத்துல நிக்க கூடாது, இந்த இடத்துல பேசக்கூடாது, நாங்க நல்ல மாதிரியா தானே இருக்கிறோம். ஆனா நீங்க இஷ்டத்துக்கு எங்க போனாலும் போவீங்க, காலையில எந்திக்க மாட்டீங்க, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் கேட்பீங்க. இதுல போகல பெண்கள் சொல்லக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள், அதுவும் இந்த கிரிக்கெட் எல்லாம் போடும் பொழுது வீட்டில் நடக்கிற சண்டை அது பெரிய போரா இருக்கும். இந்த அம்மா சீரியலை பார்க்கறனுவா, அவன் கிரிக்கெட்டை பார்க்கணுவா, இவன் இடையில வந்துட்டு நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்றேன்னுவான். அந்த ஊடே கலாச்சாரமயமா மாறி போய் இருக்கும். கலங்கல விளக்கமாக இருக்கிற ஊரு அந்த வீடு கலங்கி போயிருக்கும். நிறைய வீடுகளை பார்க்கிறோம். அதனால பெண்களே அதிகமாக கலாச்சாரத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் என்ற அழகான முறையில் சாரா ஃபாத்திமா பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இல்லை இல்லை, எங்களுடைய அணியிலே சொன்ன யூசுப் அவர் சொன்னது மாதிரி ஆண்கள் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுபவர்கள். இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இவங்க என்ன புர்காவா போடுறாங்க, புர்காவுக்கே ஒரு புர்கா போடுற மாதிரி லட்சணத்தில் இருக்கு, இது ஒரு கலாச்சாரமா அப்படிங்கிற மாதிரி கேட்பதற்கு அழகான மாணவர் ஷாஹிர் அவர்கள் வாதம் செய்ய வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். சிங்கத்தை போன்று சிங்களாக இருக்கும் நடுவர் அவர்களே, என்னை போன்று அழகாக இருக்கும் மாணவ செல்வங்களே, கம்பீரமாக பேசிக்கொண்டிருக்கும் என் அணியினரே, பேசவே தெரியாமல் பேச வந்துள்ள எதிரணிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எப்படி போறேன்னு பாப்போம் வீட்டுக்கு. பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தா, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஆண்களா பெண்களா தானே. ஆனால் இவங்க அம்மா சட்டை துவைச்சு கொடுத்தாங்க, அக்கா துணி துவைச்சு கொடுத்தாங்க என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஆண்கள் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இஸ்லாத்தில் என்னென்னலாம் சொல்கிறதோ அதையெல்லாம் செய்பவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள், இனியும் செய்பவர்கள் ஆண்கள் தான். ஜமாத் தொழுவதாக இருக்கட்டும், சதகா கொடுப்பதாக இருக்கட்டும், இவையை அதிகமாக செய்வது ஆண்கள் தான். பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பிறப்பிலிருந்து இறப்பு வரை மூட பழக்கத்தில் மூழ்கி இருப்பவர்கள் பெண்கள். வெள்ளிக்கிழமை பாத்திரத்தில் போட்டிருக்க பால் தீச்சு போயிடுச்சு, இல்லைனா கண்ணாடி மாட்டி வச்சிருக்க கண்ணாடி கீழே விழுந்து உடைச்சிருச்சு, அவனா நடுவர் அவர்களே, உங்களுக்கே தெரியும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு. அவங்களும் குழப்பி வீட்டில் உள்ள ஆண்களையும் குழப்பி விடுவார்கள். ஒரு குழந்தை பிறந்ததால் இரு சம்பந்தி மத்தியில் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை எதற்குன்னு பார்த்தால், அந்த குழந்தை யார் முதல்ல கையில் வாங்குவது என்று. அந்த குழந்தையை யார் முதல்ல வாங்கினா என்ன நடுவர் அவர்களே, அந்த குழந்தைக்கு தேவை துவா தானே. ஒரு வகையில் இந்த சண்டைக்கு இருந்து சமாதானமான பிறகு மறுபடியும் இன்னொரு சண்டை நடக்கும். அந்த சண்டை எதற்குன்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு நீ சொன்ன பெயர் வைக்கலாமா, நான் சொன்ன பெயர் வைக்கலாமா என்று. ஏன் நடுவர் அவர்களே, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சண்டைலாம் நடந்துருக்குள்ள? பேரை முதல்ல பேரா வச்சா பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். திருமண வீட்டில் அனாச்சாரங்கள் அதிகமாக செய்வது பெண்கள் தான். மேக்கப் போடுகின்ற நடிகைகளே தோற்று விடுவார்கள். அவ்வளவு மேக்கப்பை மூஞ்சில் பூசி திருமண வீட்டுக்கு வருவாங்க. எத்தனையோ கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்களே, இங்கே ஒன்று கூட தேடி பார்த்தாலும் கிடைக்காது. மொபைல் ஃபோனை திறந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகிய துணைமுகத்தில், ரீல்ஸ் முகத்தில் பெண்கள் மூழ்கி இருப்பார்கள். அதிலும் திருமண வீட்டுக்கு வந்த இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகமாக ரீல்ஸ் போடுவார்கள். அதே போல ரீல்ஸ் எடுக்கிறவங்க யாரு? சரி, அப்படின்னு அவ தன்சீனா கேட்க போறோம் இப்போ அடுத்து. அதே போல இறப்பு வீட்டில் அதிகமாக ஒப்பாரி வைப்பது பெண்கள் தான். ஆனால் இஸ்லாத்தில் ஒப்பாரி வைப்பது தடை செய்யப்பட்டது. நடுவர் அவர்களே, எனக்கு பின் வந்து பேசுபவனும் அதிகமாக ஒப்பாரி வைப்பான், அதையெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நடுவர் அவர்களே, நீங்களும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றும் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் ஆண் தானே, பெண் இல்லைல்ல.
எனவே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஆண்களே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். சிங்கம்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில் நடுவரையை அசிங்கப்படுத்திட்டானே. ஆண் தானே பெண் இல்லையேங்கிறானே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு பாரக்கல்லா தக்கபல் அல்லாஹ். பயனுள்ளதாக அல்லாஹ் இந்த பட்டிமன்றத்தை அல்லாஹ் அமைத்து தருவானாக. மிக சிறப்பான முறையிலே தனது கருத்துக்களை நகைச்சுவையாகவும் அதிகார தோரணையிலும் சொல்லி இருக்கிறார்கள். நல்ல முறையிலே இந்த கருத்துக்கள் சில விஷயங்களை கேட்டு இருக்கிறார். திருமண நிகழ்ச்சியில் நடைபெறுவது என்ன, ஏன் பெண்களின் மீது கவனம் செல்கிறது, பெண்கள் ஏன் கவனம் செலுத்துவதை போன்று அவர்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்கிறார்கள், வெடித்து சிரித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில இடங்கள்ல நடனம் ஆடுறதெல்லாம் ரொம்ப கேளிக்கைகள்லாம் ரொம்ப ஈஸியாயிருச்சு இல்லையா? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிறைய இடங்கள்ல பாவம் பெண்களுக்கு மணப்பெண்ணுடைய மேக்கப்பை விட வர்றவங்களுடைய மேக்கப்பு தான் ரொம்ப பேக்கராக இருக்கு. அதனால மாப்பிள்ளை வேற பேக்கப்பில் ஆயிடுறாரு. இப்பெல்லாம் திருமண நிகழ்ச்சிகள் என்பது கேலி கூத்தாக மாறி போயிருக்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம். எனவே அந்த மாதிரி கலாச்சார சீர்கேடுகளுக்கு பெண்கள் தான் பெரிதும் காரணம், ஆண்கள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். நிறைய வாதம் வைத்திருக்கிறார். தொடர்ந்து இல்லை ஹஸ்ரத், நாங்கள் கண்ணியமான ஆடைகள் தான் போடுவோம், இவரு தான் வெறும் மேக்கப் இருக்கிற இடத்த மட்டும் பார்க்குறாரு, நல்லா இருக்கிற ஒழுக்கமான இதுகள்லாம் இவருக்கு கண்ணுக்கு தெரியலை என்று இவரை இன்னும் அதிகமான கருத்துக்களோடு இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது பெண்களே என்ற வாதம் செய்வதற்கு தன்சீமா அவர்கள் பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாக வர இருக்கிறார். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எங்கள் அணிக்கு தீர்ப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கும் நடுவர் அவர்களே, கலாச்சாரத்தை பின்பற்றும் எங்கள் அணிகளே, ஏனோதானோ என்று பின்பற்றும் எதிர் அணிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். எல்லாரும் தீர்ப்பு கேட்டிங்கன்னா ஒரு ஆரம்பத்திலே கொஞ்சம் கமிஷன் வாங்கிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. யாரும் கொஞ்சம் ஏலம் விட்டு அதிகமாக எவ்வளோ தராங்கன்னு பார்த்துட்டு தீர்ப்பை கொடுத்துருக்கலாம். எங்கள் அணிக்கு இந்த எதிரணியில் உள்ளவர்கள் எங்கள் மீது அடுக்கு அடுக்காக குற்றம் சாட்டுகிறார்கள். குடும்பத்தில் பெண்கள் தனது கணவனின் பெற்றோரை கவனிப்பதில்லை என்று இன்னுமா பேசுகிறாங்க? இது 2025. பெண்கள் தனது கணவனின் தாயை மாமி என்று கூட அழைக்காமல் அம்மா என்று தான் அழைக்கிறார்கள். தண்ணி எடுத்துருவாமா முடியல. என்ன நடுவர் அவர்களே, உங்க வீட்லயும் அப்படிதானே? ஆமாமா, அப்படிதான். எனவே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது பெண்கள் தான். 1948 ஒரு சிறுமி பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாள். அப்போது நடந்த தாக்குதலால் தனது பெற்றோரை இழந்து அனாதையாகிறாள். 1958 திருமணம் நடக்கிறது. 5 குழந்தைகளுக்கு தாயாகிறாள். பின் அந்த கல்வியை கற்க ஆசைப்பட்டு அரபி மொழி, ஆங்கில மொழி, ஹிப்ரு மொழி போன்ற பல மொழிகளை கற்றுக்கொண்டு 75 வயதில் ஹாஃபில் ஆகிறாள். தஞ்சாவூரில் 2017 முதல் 2020 வரை 3 வருடங்களில் பெண்கள் குரான் முழுவதும் மனனம் செய்கிறார்கள். பெண்கள் தான் 60 முதல் 70% தொழுகிறார்கள். எத்தனை ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வராங்க? ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தானே வருகிறார்கள். அதுவும் கொத்துமா முடிஞ்ச உடனே தான் உள்ள உட்காருவாங்க. குரான் ஓதுவது பெண்கள் அதிகமா ஆண்கள் அதிகமான்னு பார்த்தால் பெண்கள் தான் அதிகமாக ஓதுகிறார்கள். இந்த ஆண்கள் சில தீய பழக்க வழக்கங்களை செய்கிறார்கள். இந்த ஆண் பிள்ளைகளை மதரசாவிற்கு போக சொன்னால் போகமாட்டார்கள். அப்படியே வந்தாலும் அம்மா கையில் ஏதாவது எடுத்துருவாங்களோன்ட்டு பயந்து தானே வராங்க. நம்ம எதிரணியில் உள்ளவர்கள் கூட அப்படிதான், மதரசாவிற்கு வரமாட்டார்கள். அம்மாவுக்கு பயந்து அம்மா கையில் ஏதாவது எடுத்துருவாங்களோன்ட்டு தான் வராங்க. எனவே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது பெண்களே பெண்களே என்று நல்ல தீர்ப்புடன் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ்.
அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான். அல்ஹம்துலில்லாஹ், பட்டிமன்றத்தினுடைய இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம். சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்திலே கலாச்சாரத்தை என்பது மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். விழும்பு நிலையெல்லாம் இப்பொழுது இல்லை. ஏறக்குறைய ரொம்ப உக்கிரமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் தகப்பனார் தான் பெண்ணுக்கு வரம் தேடுவார். பெண்ணுக்கு வரம் தேடுவது தகப்பனாராக இருக்கும். இப்பொழுதெல்லாம் யாரிடமும் மஷூரா கேட்குவதற்கெல்லாம் நேரமும் இல்லை, அதற்கான காலமும் இல்லை. அப்படி ஒரு கலாச்சாரமும் இன்று இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். சில இடங்களில் பிள்ளைகளுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிறப்பான முறையிலே பெண்கள் தான் அதிகம் காரணம் என்று நல்ல முறையிலே தன்சீமா பேசி அமர்ந்திருக்கிறார். ஒரு பெண்மணி ஒரு பொண்ணு பறிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் சாதிக்க போகிறேன்னே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அவரும் எல்லாமே வாங்கி வாங்கி கொடுத்தாரு தகப்பனாரும். அப்புறம்தான் பார்த்தா அந்த பொண்ணு ஊரை விட்டே ஓடி போச்சு. அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது, இவ சாதிக்க கூட போகிறதைத்தான் சாதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறா போல இருக்கு என்று அவள் விளங்குகிறார். அந்த மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டங்களில் கலாச்சார சீரழிவு மிக மோசமாக இருக்கு. ஒவ்வொரு படியும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டினுடைய படியும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கலாச்சார சீரழிவு எப்பொழுது ஏற்படும் என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆசை எங்கு உண்டாகுமோ அங்கு கலாச்சார சீரழிவு ஏற்படும். ஆண்களா பெண்களா, அதிகமாக கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஆண்களே என்று நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், இமாம்கள் என்றெல்லாம் தொகுத்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டிய பட்டியல்ல ஆண்களே என்று பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இல்லை ஹஜ்ரத் பெண்கள் தான் என்று அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முதல் சிறப்பிற்குரிய இறைநேசர் செல்வங்கள் வரைக்கும் அவர்களும் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் ஆண்கள் தான் அதிகமான கலாச்சாரத்தை. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், மன்னரை சந்திப்பதற்கு அரபு நாட்டை விட்டு வெளியே சென்று அங்கு போய் உண்ணுவதற்கு பாரசீகத்தினுடைய மண்ணை கைப்பற்ற வேண்டும் என்று செல்கிறார். போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால், எதிர்த்து போராடுவதற்கு முன்னால ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம் என்று செல்கிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர் சரி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு அறைக்கு வர சொல்லிட்டாங்க. உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. மன்னருடைய அறை என்றால் சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கும்? நம்ம இடத்துல எல்லாம் எப்படி இருக்குதோ, உணவு உண்ற இடம் எப்படி இருக்குது? விருந்து உபசரிப்பு என்ற பொழுது மன்னருடைய இடம். அவர் சாப்பிடும் பொழுது கீழே இருந்து ஒரு பருக்கு கீழே விழுந்துருச்சு. அவங்க எல்லாம் அதை கண்டுக்க மாட்டாங்கல்ல. அடுத்தடுத்து நம்ம ஊர்லலாம் இப்போ நாகரிகம் என்றாலே இந்த ஸ்பூன்ல சாப்பிட்றது தானே. ஸ்பூன்ல சாப்பிட்றதா அவனுக்கு ஒரு பார்வை பார்ப்பா, கையில் சாப்பிட்டா அவனை ஒரு பார்வை பார்ப்பான். வெயிட்டர் கூட நம்மளை மதிக்க மாட்டான். கீழே விழுந்த பருப்பை எடுத்து அப்படி எடுத்து உள்ள போட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிட்றாங்க. பக்கத்துல முகம் சொல்லிக்கிறான், என்னடா இவரு என்ன இப்படி சாப்பிட்றாரு, கீழே உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு சாப்பிட்றாரு அப்படின்ட்டு. இருந்த மன்னர் அவையிலே கேட்கப்பட்டுச்சு, இப்படி எடுத்து சாப்பிட்றதெல்லாம் நியாயமா, நல்லாவா இருக்கு, ஒரு ஒழுக்கமா இருக்கா, ஒரு நாகரிகமா இருக்கா என்று. அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை அதுதான், லா அத்ருக்கு அன் சுன்னத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் ஹபீபி, என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலும் எவ்வளவு உயர்வான இடத்திற்கு சென்றாலும் நான் ஒருபோதும் விடமாட்டேன். என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? இந்த முட்டாள்களுக்காகவா, இவர்கள் என்னை அசிங்கமாக நினைப்பார்கள் என்பதற்காகவா ஒரு சுன்னத்தை நான் விட வேண்டும்? என் கலாச்சாரம் என்ன தெரியுமா? ஒரு பருக்கை கூட வீணடிக்காமல் உண்ண வேண்டும் என்பது என் கலாச்சாரம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை. பெருமக்களே, சஹாபாக்கள் ஒரு நாட்டிற்கு போனால், நம்ம ஊர்ல இங்கிருந்து ஒரு ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கீங்களேன், உதாரணம் துபாய்க்கு போயிட்டான்னு வச்சுக்கீங்க,
அங்கே இருந்து இறங்கி வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் அவங்க போகிற போக பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஊரில் மரத்தடியில் ஈச்ச மரத்துக்கிட்ட இல்லை எங்கேயாவது ஓரத்தில் எங்கேயாவது இரவு நேரத்தில் ஒரு திண்ணையில் படுத்து கிடந்த ஆள் தான் ஏசியை போடுறீ, ஏசி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு கிடைக்குமா, நான் எப்போவுமே அங்கே சில்லுன்னு தான் சாப்பிடுவேன். அந்த ஊரில் போயிட்டு வந்துட்டாராமா, துபாய் மாப்பிள்ளை ஆயிட்டாரு. ஹாலில் ரொம்ப நேரம் உட்கார மாட்டார், இப்படி எல்லாம் சாஞ்சிடணும், ஒரு நல்ல சோஃபா வேணும். அங்கே என்ன சாப்பிடுவாரோ அதை இங்கே வந்து தேடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே இட்லி தோசையே போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கிரில் சிக்கன், ஒரு வா வெளியே போகலாம், நைட்டு நேரத்தில் போய் சாப்பிடலாம் வா. எப்படி மாறுகிறது என்பதை சொல்லுகிறேன். ஒரு நாட்டிற்கு செல்லும் பொழுது அந்த நாட்டினுடைய நாகரிகங்களை பார்த்து வளமுறைகளை பார்த்து இதுதான் சரியான கலாச்சாரம் என்று மாறிவிட்டு வருபவர்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது தெரியுமா பெருமக்களே? 1,24,000 நபிமார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவில் இருந்து சஹாபாக்கள் பிரிந்து போகும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் எந்த இடத்திலும் சஹாபாக்கள் அந்த கலாச்சாரத்திற்கு மாறவில்லை, அந்த நாட்டை தான் தங்களது கலாச்சாரத்திற்கு மாற்றிக்கொண்டார்கள், இஸ்லாத்தை கலாச்சாரமாக கொண்டு வந்தார்கள். கேரளாவிலும் அதே போன்றுதான், இந்தியாவிலே நுழையும் பொழுது அப்படித்தான் நம்மிடம் வந்து இஸ்லாம் சிறப்பான கலாச்சாரமாக ஆண்களின் மூலமாக நமக்கு கிடைத்தது. ஒரு பக்கம் பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுடைய ஜனாசாவிற்கு நாகரீகமான சந்துக்கு பெட்டி எங்கே இருக்கிறது சொல்லுங்கள்? எந்த சமயத்தில் எந்த மார்க்கத்தில் நாகரீகமான சந்துக்கு பெட்டி இருக்கிறது? அத்தர்கள் முழுங்க நறுமணங்கள் மலர எத்தனை பேருக்கு இருக்கிறது? எவ்வளவு அழகான மார்க்கம் என்பதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஜனாசா செல்கிறது என்றால் அங்கு நாற்றம் அடிக்குமா, அங்கு புகை வருமா, அங்கு எப்படிப்பட்ட அழகான முறையில் இருக்கும்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் 2 கட்டம் மட்டும் இருக்கும், நடுவில் ஒரே ஒரு ஈத்த மர பாய்களை போட்டு அடுக்கி நல்லா கெட்டி தூக்கிட்டு வருவாங்க, ஜனாசா வெளியே தெரியும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்படி கொண்டு போனால் என்னுடைய அகமை தெரியுமே வெளியே, என்னுடைய உடல் வெளியே தெரியுமே, நான் மையத்தானதற்கு பின்னால் யாராவது பார்த்து விடுவார்களே, என்னுடைய அபயம் தெரிந்துவிடக் கூடாது, என்னுடைய உடல் சரீரத்தினுடைய எந்த இடமும் தெரிந்துவிடக் கூடாது நாயகமே, என்ன செய்யலாம் அம்மா என்று கேட்டார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இன்றும் நம்முடைய சந்தூக்கு பெட்டியை போன்று ஒரு பெட்டியை தயாரித்தார்கள். முதலில் ஜனாசாவிற்கு இவ்வளவு அழகான முறையிலே கண்ணியமாக கொண்டு போக வேண்டும் என்ற சந்தூக்கு பெட்டியை அறிமுகப்படுத்துறது ஒரு பெண் தானே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். எத்தனை பேருக்கு தெரியும் தண்ணீர் இல்லாத ஒரு மண்ணிலே கல்வியை விலைக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக சிறையிலே இருந்த கைதிகளை நாகரிகமாக மாற்ற வேண்டும் என்று கலாச்சார சீரழிவிலே போய்விட்ட சிறை கைதிகளை கொண்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு முன்னால் மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு முன்னால் நிறுத்தினார்கள். அன்னை சுபைதா அம்மாவை எத்தனை பேருக்கு தெரியும்? பெரும் கால்வாய் மக்காவிலே இருக்கக்கூடிய இடத்திற்கு தண்ணீரை கொண்டு வந்து சேரக்கூடிய ஒரு அழகான கால்வாய் திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள், அதுவும் பெண்கள் தான். இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கலாம். கலாச்சார சீரழிவு என்பது வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் மாறினால், நாம் மாறினால் நம்முடைய சந்ததிகள் மாறும். நாம் எடுத்து கொடுக்கிற ஆடையை வைத்துதான் அவன் யார் என்றே கணிக்கப்படுவான். அவனுக்கு எந்த ஆடையை கொடுத்து வளர்க்கிறோமோ அது ஆணோ பெண்ணோ, பெருமக்களே, மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் போன். கலாச்சார சீர்குலைவுக்கு மிக முக்கியமான காரணம் என்பது, அதை முடித்திடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபோன் ரொம்ப முக்கியமானது. இன்றைய அது அழகான முறையில் ஆண்களே என்ற அடிப்படையில் பேச போகும்போது கூட அந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இது போன்ற மோசமான இதுகள், அதில் குறிப்பாக முன்னாடியெல்லாம் சின்ன பசங்களுக்குன்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துச்சு இல்லையா ஃபோனில், இப்போ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ யார் வேணுமானாலும் எப்படி வேணாலும் பார்க்க முடியும். ஒரு குழந்தையிடம் நின்று நாகரிகமான ஒரே ஒரு புகைப்படத்தை, ஒரு 3 புகைப்படத்திற்கு மேல் உங்களால் ஃபோனிலே பார்த்து விட முடியுமா? பார்க்க முடியாது. எங்கெல்லாம் காத்து போகாதோ அங்கெல்லாம் இன்று நெட்வொர்க் போய் உட்கார்ந்து இருக்கிறது. கலாச்சாரத்தினுடைய மிக மோசமான சீர்கேடிற்கு முக்கியத்துவமாக இருப்பது ஒரு ஃபோன். எங்கேயும் போகலை, வெளியில் யார்கிட்டையும் பழகலை, ஆனால் ஒரு பெண் கெட்டு போகிறாள் என்றால்
ஒரு ஆண் கெட்டு போகிறான் என்றால் தவறான கைதிகள், தவறான நண்பர்கள், தவறான தொடர்புகள் எங்கே ஏற்படுகிறது தெரியுமா? ஒரு போனில். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், சில ஆசைகளால் தான் நம்முடைய சொந்த கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரங்கள் மாறி போகிறது. நீங்கள் ஆசையை கொஞ்சம் அடக்கி, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இறையச்சத்தோடு மனோ இச்சையை அடக்கி இஸ்லாமிய பாரம்பரியத்துடன் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கு நமது பிள்ளைக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் சந்ததிகளை பாதுகாத்து தருவானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு கட்டாயம் தீர்ப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களே என்று சொல்லி சிறப்பான முறையிலே பேசியிருந்தாலும், எந்த இடத்திற்கு போனாலும் ஆண்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பள்ளிக்கு வர சந்தர்ப்பம் இருக்கு, தாவாவுக்கு போற சந்தர்ப்பங்கள் இருக்கு, தப்லீகு போய் உட்கார்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, மௌலுது மஜ்லிஸ்ல போய் உட்கார்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு, திக்ர் மஜ்லிஸ்ல போய் உட்கார்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு, ரவுலால ரசூலுக்கு முன்னால் போய் நின்று சலாம் சொல்லிட்டு சலாவாத்து சொல்லிட்டு வர சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனா பெண்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடையாது. பள்ளிக்கு ஜமாத்தோட வந்து தொழுக முடியாது, ஜனாசாவிலே பள்ளியிலே வந்து நின்றவர்கள் தொழுக முடியாது. பல்வேறு சந்தர்ப்பங்கள் கிடைக்காத பொழுதும் தங்கள் வீட்டிலே இருந்து சாலிஹான அமல்களை செய்து வெளியிலே ஒரு குடும்பத்தை, சிறந்த குடும்பம், சிறந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவர்கள் என்ற அடையாளத்தை காட்டுவது நமது தாய்க்குலம் தான் பெருமக்களே. எனவே இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது பெண்களே என்ற நல்ல தீர்ப்பை கொடுத்து வீட்டில் எனக்கும் கிடைக்கிற கொஞ்சம் சோறை சாப்பிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.